கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டமானது வரக்கூடிய ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருவதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையும் கடந்த காலகட்டங்கள்ல 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் உயர்கல்வி படிப்பதற்காக அரசாங்கமானது லேப்டாப் வழங்கும் திட்டமானது நடைமுறையில் இருந்தது. ஆனால் 2018 இருந்து அந்த நடைமுறையானது ரத்து செய்யப்பட்டது. உடனே அரசாங்கமானது மீண்டும் அந்த லேப்டாப் வழங்கும் திட்டத்தை அமுல்படுத்துவதாக தகவலும் வெளியிட்டிருந்தாங்க. அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட வந்த நிலையில அந்த நடவடிக்கைகள் இறுதிக்கட்டத்தை அடைஞ்சதுனால வரக்கூடிய ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து கல்லூரியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் முதலமைச்சரால இந்த லேப்டாப் வழங்கும் திட்டத்தை துவங்கி இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. இந்த லேப்டாப் திட்டத்திற்காக 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 10 லட்சம் லேப்டாப்புகளை இறக்குமதி செய்திருப்பதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. மேலும் தேவைக்கு ஏற்ப நிதி ஒதுக்க செய்யப்பட்டு லேப்டாப்புகளை இறக்குமதி செய்வதாகவும் சொல்லியிருக்காங்க. 8 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டமானது மாணவர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது.